Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 CSE prelims. Okay, so the topic was Eastern Maritime Corridor. Okay, so the particular corridor வந்து எதனால நியூஸ் சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து கிடைக்குது, எப்படி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படி மாதிரி எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the article. So this is the news article. The Chennai Vladivostok Eastern Maritime Corridor has become operational and it is carrying oil and food and machine. Minister of Ports and Ship and Waterways Sarbananda Sonarwal said on November 18, 2024. While also saying that India and Greece would work together on the India, Middle East, Europe economic corridor. Okay, so இந்த மாதிரி சென்னை டு விளாடிவோஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். ஓகே, அந்த ரெண்டு போர்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மேரிடைம் காரிடார் தான் ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவும் மிடில் ஈஸ்டும், அதாவது இந்தியாவும் ஆஸ் வெல் அஸ் த கிரீஸ். ஓகே, ஸோ ரெண்டு கண்ட்ரிஸும் சேர்ந்து மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ முன்னாடி வந்து இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் வந்து ஒரு ப்ரொபோஸ்டு ஒரு ப்ராஜெக்டா தான் இருந்துச்சு. இது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹாஸ் பிகம் ஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் பத்தி பார்க்கலாம். So Chennai and Vladivostok sea route, also known as the EMC, will link Russia's east coast with the southern India. ஓகேவா? ஸோ நம்ம வந்து விளாடிவோஸ்டாக் அப்படி எங்க இருக்கு பாக்குறப்ப ரஷ்யால கூட ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட்ல தான் வந்து இந்த போர்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து எது கூட கனெக்ட் பண்றாங்கன்னா சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை சிட்டியோட தான் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா? The EMC offers significant reduction in the both cargo transit time between the India and Russian Far East up to 16 days and distance up to by 40%. ஓகே, ஸோ இப்போ நார்மலா வந்து ஒரு கார்கோ வந்து கொண்டு போறோம் எப்படின்னா நமக்கு வந்து மும்பைல இருந்து போர்ட்ல இருந்து டிபார்ச்சர் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரெட் சி அந்த மாதிரி சுயஸ் கேனல் அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸ்லாம் நமக்கு வந்து கிராஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரஷ்யாவுக்கு போய் சேர்றப்போ வந்து நிறைய டைம்ஸ் வந்து கன்சியூம் ஆகும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த காரிடார் பத்தி பாக்குறப்ப நமக்கு வந்து 16 days வந்து ரெடியூஸ் ஆகும். as well as டிஸ்டன்ஸ் பாக்குறப்ப 40% வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ கரண்ட்லி பாக்குறப்ப ஸோ இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடாருக்கு முன்னாடி த ரூட் ஃப்ரம் த மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யா via the western sea route and the Suez Canal spans 8,675 nautical miles and or the 16,066 kilometer. ஸோ இந்த ஒரு வேஸ்டான ஒரு கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கு இந்த பர்டிகுலர் அந்த ரூட்ல வந்து ட்ரேட் ரூட்ல வந்து. ஓகேவா? பட் at present a large container ship from the India takes around 40 days to reach Russia's Far East region through the Europe. Okay, so 40 days நம்மளால ரீச் பண்ண முடியும். In contrast, the distance from the Chennai to Vladivostok in the via EMC is significantly shorter. Okay, only 5,647 nautical miles அவ்வளவுதான் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நார்மலா பாக்குறப்ப 8,675ல இருந்து 5,647 கிலோமீட்டர்ஸ் வந்து நாட்டிகல் மைல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணி அதனால என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அந்த ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். அதனால வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகேவா? ஸோ கிளைமேட் ரிலேட்டடா வந்து பெனிஃபிட் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் ரிலேட்டடா வந்து இந்த ட்ரேட் ரூட் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்குது. ஓகே, இந்தியன் எக்கனாமிக் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட் ரிலேட்டடா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் வந்து. ஓகே, ஸோ எக்கனாமிக்கா பாக்குறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எவ்வளவு வந்து ரெடியூஸ் ஆகுது, நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஜாகிரபிக்கலா பாக்குறப்ப ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் வந்து எதெல்லாம் வந்து கவர் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என் ரூட் EMC passes through the Sea of Japan, okay, East China Sea, South China Sea, Malacca Strait, Andaman Sea, Bay of Bengal, இதெல்லாம் ஏரியாலுமே வந்து ஜாகிரபிக்கலா வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ மேப் பேஸ்டு பாக்குறப்ப இங்கதான் வந்து ரஷ்யாவோட ஈஸ்ட் மோஸ்ட் பார்ட். ஓகேவா? அங்கதான் என்ன பண்றாங்கன்னா விளாடிவோஸ்டாக்ங்கிற ஒரு போர்ட் வந்து இருக்குது. ஸோ அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா அங்க சி ஆஃப் ஜப்பான் அதை கிராஸ் பண்ணி திரும்ப இங்க வந்து பாக்குறப்ப ஈஸ்ட் சைனா சி வருது அண்ட் தென் சவுத் சைனா சி வருது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரைட், அதுக்கப்புறம் அந்தமான் சி அண்ட் தென் பே ஆஃப் பெங்கால் அண்ட் ஃபைனலி ரீச்சிங் த சென்னை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரூட்ல தான் வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ ஜாகிரபியில பாக்குறப்ப எந்தெந்த இதெல்லாம் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ரூட் பாக்குறப்ப எந்தெந்த மாதிரி போர்ட்லாம் வந்து ஓப்பன் ஆகுது ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா தலியான். தலியாங்கிறன்னா சைனால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த போர்ட். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அதுதான் வந்து தலியான் போர்ட் அந்த ஷாங்காய் அந்த ஹாங்காங் ஹோச்சி மின் சிட்டி. இது வந்து வியட்நாம். ஓகே,
வியட்நாமில் கூட ஒன் ஆஃப் த போர்ட் தான் வந்து ஹோச்சிமின் சிட்டி அண்ட் சிங்கப்பூர், குலாலம்பூர், பேங்காக், தாக்கா, கொழும்பு அண்ட் சென்னை. ஸோ இந்த மாதிரியான போர்ட் எல்லாமே இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இஃப் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இங்கே வந்து போனால் அட் த சேம் டைம் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஆகுது, கார்கோலாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூட் மூலமா தான் அவங்களால கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் இஎம்சி பற்றி ஒரு பேஸ்ட் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, with reference to the Eastern Maritime Corridor, consider the following statement. The Eastern Maritime Corridor is proposed sea route between the India and port city of Chennai and the Russian port Vladivostok. Okay, so first statement, the route passes through the Sea of Japan, South China Sea and the Sumatra Strait. Okay, second statement, the sea route is estimated to reduce time required to transport cargo between the Indian and the Russian port of forest region. Okay, so கரெக்டான ஆன்சர் என்னவோ எலிமினேட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து பின் பண்ணுங்க. ஓகேவா, நானும் ஒரு கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த சென்னை டு விளாடிவோஸ் ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் பத்தி பார்த்தோம். இது மாதிரி எந்தெந்த மாதிரி ஏரியா ஜியாகிரபிக்கலாவும் பார்த்தோம், ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கலா இது வந்து எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படி மாதிரி பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் கிளைமேட் ரிலேஷனாகவும் இந்த ரூட் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி லாங் ரூட் போறப்ப வந்து நிறைய ஃபியூவல் கன்சூம் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் எமிஷன் எல்லாமே நடக்கும். பட் இந்த மாதிரி லாங் ஷார்ட் ரூட் போறப்ப வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூவலுக்கான காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், யூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த காரிடார் வந்து ஓப்பன் பண்ணதுனால வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த காரிடார் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ see you in the next video. I am bye from Ganesh IAS Academy. Thank you.